என் தங்கமே, மனைவி கணவர் இடையிலான பிரச்சனை முடியும் ரகசியம் என்ன தெரியுமா? அது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல, அது உன் உள்ளத்தில் தான் உள்ளது. ஒவ்வொரு உறவிலும் சண்டை, மனக்கசப்பு, தூரம், அமைதியின்மை, இவை எல்லாம் தெய்வத்தின் சோதனைகள் அல்ல, அது இரண்டு இதயங்களும் ஒருவரை ஒருவர் உணரக் கற்றுக்கொள்ளும் பயிற்சி. வராகி அம்மன் சொல்வாள், உறவு என்பது இரு ஆன்மாக்கள் சேர்ந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் சில தடைகள் வரும், சில கண்ணீரும் வரும், ஆனால் அந்த வழி முடிவில் அமைதியும் புரிதலும் தான். என் பிள்ளையே, பலமுறை நாம் சண்டை வந்தால் உடனே சொல்லிவிடுவோம், அவன் மாற மாட்டான். ஆனால் உண்மையில் மாற வேண்டியது உன் பார்வை. நீ அவனை அல்லது அவளை எதிரியாக பார்க்காதே, அவர்கள் உன் கண்ணாடி. நீ என்ன சிந்திக்கிறாய், அவர்கள் அதையே பிரதிபலிக்கிறார்கள். நீ கோபமாக இருந்தால் கோபம் திரும்ப வரும், நீ அன்பாக இருந்தால் அன்பு திரும்ப வரும். அதுதான் அம்மன் சொல்லும் உறவின் ரகசியம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டுமெனில் முதலில் உன் சொற்களில் அமைதி வர வேண்டும். சில வார்த்தைகள் காயம் தரும், சில வார்த்தைகள் குணமாக்கும். நீ எப்போது கோபத்தில் பேசுகிறாயோ அந்த நேரம் உன் மனம் அல்ல, உன் அகங்காரம் பேசுகிறது. ஆனால் நீ எப்போது அமைதியாக பேசுகிறாயோ அந்த நேரம் உன் ஆன்மா பேசுகிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், அம்மனை நினைத்து பேசு. நீ அப்படிச் சொன்னால் உன் குரலில் கருணை நிறையும். அந்த கருணைதான் குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக்கும் மருந்து. என் பிள்ளையே, வராகி அம்மன் சொல்வாள், ஒருவரை மாற்ற முயற்சிக்காதே, உன்னை சாந்தமாக மாற்று. அந்த சாந்தம் மற்றவரையும் மெதுவாக அமைதியாக்கும். கணவன் மனைவி இடையிலான சண்டை பெரும்பாலும் புரிதலின் குறைதான். ஒருவர் பேசும் மொழி அன்பின் பாணியில் இல்லாதபோது மற்றவர் அதை எதிர்மறையாக பெறுவார். ஆனால் ஒருவர் தாழ்ந்து பேசினால் மற்றவர் தானாக நமாவார். அதுவே அம்மன் அருளின் வேலை. என் தங்கமே, நீ பிரார்த்தனை செய், ஆனால் பிரார்த்தனைக்கும் செயல் சேர வேண்டும். தினமும் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வராகி அம்மனை நினைத்து சொல்லு, அம்மா, எங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும், எங்கள் மனங்களில் புரிதல் மலரட்டும். அந்த பிரார்த்தனையின் ஒளி உன் வீட்டை சுற்றும். அதைத் தொடர்ந்து நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒளியாக மாறும். அந்த ஒளி இருவரின் மனத்தையும் மெதுவாக இணைக்கும். என் பிள்ளையே, சில நேரங்களில் உறவில் வலி வரும், தூரம் வரும், கண்ணீர் வரும். ஆனால் நினைவு கொள், அந்த வலி வந்ததற்கு காரணம் அன்பு இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அன்பு இல்லையெனில் வலியும் இருக்காது. அதனால்தான் அம்மன் சொல்வாள், அன்பை குறைய விடாதே. நீ எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் உன் இதயம் அன்பாக இருந்தால் எல்லாம் சரியாகி விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கை சீராக வேண்டுமெனில் மன்னிப்பு என்ற வார்த்தையை கற்றுக்கொள். மன்னிப்பது பலவீனமல்ல, அது ஆன்மாவின் பெருமை. நீ மன்னித்தால் உன் இதயம் லேசாகும், உன் மனம் அமைதியாகும். அந்த அமைதியில் அம்மன் தங்கி விடுவாள். உன் வீட்டில் மன்னிப்பு நிறைந்திருந்தால் பிரச்சனை தங்கி இருக்க முடியாது. என் பிள்ளையே, சில நேரங்களில் உறவுகள் பழுதாகிய போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அவை பழுதாகவில்லை, அவை புதிய புரிதலுக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மரம் பழைய இலைகளை விட்டால்தான் புதிய இலைகள் மலரும். அதுபோல் பழைய கோபம், பழைய மனக்கசப்பு, பழைய குற்றம் சாட்டும் நினைவுகளை விடுவி. உன் இதயத்தில் புதிய ஒளி வரும். அதுவே உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி. என் தங்கமே, வராகி அம்மன் உனக்கு சொல்லும் ரகசியம் இதுதான், உறவில் வெல்ல வேண்டுமானால் தாழ்வு மனப்பான்மை வேண்டும். தாழ்வாக இருப்பவன் தான் உயர்ந்தவன். நீ ஒரு முறை அமைதியாக மவுனமாயிருப்பாய், ஆனால் அந்த மவுனம் உன் வீட்டில் புயலை அடக்கும். அந்த மவுனம் உன் தெய்வீக வலிமை. என் பிள்ளையே, அன்பு என்பது பேசாமல் புரிந்து கொள்ளும் மொழி. நீ தினமும் உன் கணவரையோ மனைவியையோ பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக சிரித்தால் கூட அந்த சிரிப்பு உன் வீட்டில் நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். சண்டை வந்தாலும் அன்பின் வழியே பேசு. நான் உன்னை குற்றம் சொல்வதில்லை, உன்னுடன் இணைந்து தீர்வு காண விரும்புகிறேன் என்று சொல். அந்த ஒரு வாக்கியம் உறவை காப்பாற்றும் சக்தி கொண்டது. என் தங்கமே, வராகி அம்மனின் அருள் வீட்டில் நிலைக்க வேண்டும் என்றால் தினமும் ஒரு நிமிடம் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லும் பழக்கம் வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உன் புன்னகைக்கு நன்றி, அல்லது நீ என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி என்று சொல். அந்த நன்றி சொற்கள் உறவை நவீனமாக்கும். நன்றி சொல்லும் மனம் இருக்கும் வீட்டில் பிரச்சனை தங்கி இருக்காது. என் பிள்ளையே, உறவில் சண்டை வந்தால் அம்மன் சொல்லும் ஒரு சிறிய மந்திரம் உண்டு, அமைதி, புரிதல், அன்பு.
இந்த 3 வார்த்தைகளையும் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லு. கோபம் வரும் தருணத்தில் அந்த மந்திரத்தை நினை. உன் கோபம் கரையும். அந்த நொடியில் நீ உன் ஆன்மாவுடன் இணைந்து விடுவாய். அதுதான் தெய்வீக தன்னிலை. என் தங்கமே, உறவில் பிரச்சனை வந்தால் நீ ஒருவரை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். உன் அன்பை அதிகப்படுத்து. அன்பு தான் மற்றவரை மாற்றும் ஒரே மருந்து. வராகி அம்மன் சொல்வாள், அன்பு தன்னிலை, சண்டை வெளிநிலை. நீ அன்பில் இருந்தால் சண்டை தானாக நீங்கும். என் பிள்ளையே, சில நேரங்களில் உறவுகள் சிதறி போவது போல தோன்றும். ஆனால் அவை சிதறவில்லை, அவை சோதனைக்கு உட்பட்டுள்ளன. நீ நம்பிக்கையை கைவிடாதே. அம்மன் உன் வீட்டை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறாள். அவளிடம் சொல்லு, அம்மா, எங்கள் மனங்களில் ஒளி பரவட்டும். அந்த பிரார்த்தனை உன் உறவின் மேல் மழையாக பொழியும். என் தங்கமே, உறவில் பிரச்சனை வந்தால் பேசாதிருப்பது சில சமயம் தீர்வாகாது. அமைதியாக இருந்தாலும் அன்புடன் உரையாடு. ஒருவரின் குரல் கேட்கும் நேரம் கொடு. புரிந்து கொள்ள முயற்சி செய். புரிந்துகொள்வது அன்பின் உயர்ந்த வடிவம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை அழகாக மாற வேண்டுமெனில் நான் சரி, நீ தவறு என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நாம் இருவரும் ஒரு குழு என்ற எண்ணத்தை பெறு. அப்போ பிரச்சனை நீ நான் என்பதிலிருந்து நாம் தீர்வு என்ற பக்கம் திரும்பும். அதுவே உறவின் மீளுருவாக்கம். என் தங்கமே, வராகி அம்மன் சொல்வாள், அன்பு கொடுப்பவரே உண்மையான வெற்றியாளர். நீ சண்டையிலும் அன்பு காட்டினால் நீ தோற்றவன் அல்ல, வென்றவன். ஏனெனில் நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தினாய். அந்த மனக்கட்டுப்பாடு உன் வீட்டின் சமநிலையை தரும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பிரார்த்தனை செய். அம்மா, எங்கள் வீட்டில் ஒளி, அமைதி, அன்பு நிலைக்கட்டும். அந்த பிரார்த்தனை உன் குரலில் ஒளி பரப்பும். உன் கணவர் அல்லது மனைவியின் மனமும் மெதுவாக மாறும். அதுவே தெய்வீக அதிசயம். என் தங்கமே, உன் வீடு கோபத்தால் அல்ல, கருணையால் நிலைக்க வேண்டும். கருணையில்லா உறவு உலர்ந்த மரம் போல. ஆனால் கருணையுடன் கூடிய உறவு பழமரம் போல. அது ஒவ்வொரு நாளும் இனிய கனிகளை தரும். அந்த கனிகள் தான் சிரிப்பு, நம்பிக்கை, அமைதி. என் பிள்ளையே, ஒரு சிறிய தீபம் வீட்டில் ஏற்றி வை. அதை ஏற்றும் போது சொல்லு, இந்த ஒளி எங்கள் மனங்களில் பரவட்டும். அந்த ஒளி உன் வீட்டின் இருளை அகற்றும். அது உன் உறவின் மீதான புதிய ஒளியை உருவாக்கும். வராகி அம்மன் அந்த தீபத்தில் தங்கி உன் குடும்பத்தை காப்பாள். என் தங்கமே, மனைவி கணவர் உறவு ஒரு புனித உறவு. அதை காப்பது அம்மனை காப்பது போன்றது. அவள் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நீ உன் அன்பின் வழியாக அந்த நம்பிக்கையை வாழ்வில் நிறைவேற்று. உன் வீட்டில் ஒளி பரவட்டும், சண்டைகள் கரையட்டும், அமைதி மலரட்டும். வராகி அம்மன் உன் இதயத்தில் தங்கி உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, என் தங்கமே, வாழ்க்கை முழுவதும் வெற்றிகளால் மட்டும் நிரம்ப முடியாது. சில நேரங்களில் நாம் விழுந்து எழுந்தால்தான் வளர்ச்சி. அதேபோல் கடன் என்ற சோதனையிலிருந்து எழுந்த பிறகு உன் வாழ்க்கையில் நிம்மதி தங்கிவிடும். வராகி அம்மன் உன்னை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வரை உன்னுடன் இருக்கிறாள். நீ அவளை நம்பிக்கையுடன் அழை. என் பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு தீபம் எரியட்டும். அந்த தீபம் எரியும் வரை உன் நம்பிக்கை எரியட்டும். அந்த தீப ஒளியில் அம்மன் தங்கி உன் மனதின் இருளை அகற்றுவாள். நீ அவளிடம் ஒவ்வொரு நாளும் மனதார பேசு, அம்மா, என் வாழ்க்கை ஒளியாகட்டும். அந்த பிரார்த்தனை ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். என் தங்கமே, நீ கடன் தொந்தரவை அனுபவித்திருக்கிறாய். ஆனால் அதை விட பெரியது உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வராகி அம்மன் அருளை இழுக்கும் காந்தம். அந்த காந்தம் செயல்பட தொடங்கியவுடன் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இன்று நீ அனுபவிக்கும் சோகங்கள் நாளை உன் மகிழ்ச்சியின் கதையாக மாறும். என் பிள்ளையே, நீ வாழ்வின் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு புனித அர்த்தம் இருப்பதை உணர். உன் கடன் தொந்தரவுகள் உன் பண்பை வளர்க்கும் ஒரு பாசறை. நீ அதிலிருந்து வெளிவந்தவுடன் உன் ஆன்மா ஒளியாகும். உன் முகத்தில் அமைதி மலரும். அப்போது நீயே உன்னை பார்த்து, இது வராகி அம்மன் அருள்தான் என்று சொல்லுவாய். என் தங்கமே, உன் வாழ்வில் வராகி அம்மன் அருள் ஊற்றாக பொங்கட்டும். அவள் உன் மனத்தை அமைதியாக்கி உன் வீட்டை செழிப்பால் நிரப்புவாள். நீ அவளிடம் மனதார நன்றி சொல்லு. நன்றி சொல்லும் அந்த நிமிடத்தில் உன் கடனின் சங்கிலி உடைந்து விடும். அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். அவள் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். உன் கடன் தொந்தரவு கரைந்து உன் வாழ்க்கை ஒளியாக மாறும் நாள் மிக அருகில் இருக்கிறது. என் தங்கமே.